Hello friends, இன்னைக்கு வீடியோல HP Laptop 15 series unboxing and review பண்ண போறோம். Pretty standardana lookingல HP cardboard box, content sealer remove பண்ணா உள்ள laptop இருக்கு. Protective packaging remove பண்ணா 15.6 inchக்கான HP laptop. As usual, instruction booklet, quick start guide and warranty informationsலாம் இருக்கு. இந்த லேப் லாஸ்ட் இயரை விட நல்ல டியூரபிளா இருக்கு. Approximate weight 1.69 kg. ஸ்மூத்தான பிளாஸ்டிக் ஃபினிஷிங், டெக்ஸ்சர்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் பிளெயின் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லேப்போட டெட் சென்டரில் சைனியான HP லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைனிங் பார்க்க பிடிச்சிருந்தது. இது ப்ரொப்ரைட்டரி பின்னுடன் கூடிய 45 வாட்ஸ்க்கான HP சார்ஜிங் அடாப்டர் மற்றும் ஸ்டாண்டர்ட் பவர் கார்டும் இருக்குது. டாக்கிங்கான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்டெலோட 12th generation i7 ப்ராசஸர், 16 GB of speedy DDR4 RAM. We also have a 512 GB SSD drive, Wi-Fi 6 and Bluetooth 5 technology on board. It's also worth. இது 15.6 inches full HD display and கடைசியா of course it's running in Windows 11. என்னென்ன input and output port கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் the proprietary DC charging port and 2 super speed USB ports கொடுத்திருக்காங்க. அடுத்த பக்கம் you will find a HDMI port, ஒரு non Thunderbolt USB-C port, headphone jack and finally full sized SD card reader கொடுத்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்காக பாட்டம்ல லாங் லீனியர் ஹோல்ஸ் தந்திருக்காங்க. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால் உங்கள் பாம் ரெஸ்ட்டுக்கு லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்குது. அதுக்கு ரீசன் நல்ல எட்ஜ் டு எட்ஜ் கீபோர்ட் தந்திருக்காங்க. கீபோர்டோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கனால டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. கீபோர்டில் பேக்லைட் கொடுக்கல, அது ஒரு டவுன் கிரேட்னே சொல்லலாம். அடுத்து நல்ல ஒய்டான ட்ராக்பேட் தந்திருக்காங்க. நல்ல கிளிக்கியாக ப்ரீமியம் குவாலிட்டியோடு இருந்தது. போன வருஷம் மாடலை விட பில்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ட்ரூ விஷன் HD வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி எதிர்பார்த்த அளவுக்கு பெட்டராகவே இருந்தது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Full HD 1080 பிக்சல் டிஸ்பிளே வித் 60 Hz refresh rate IPS பேனல். ஸோ வீவிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. கலர் அக்யூரசி பெர்ஃபெக்டாக இருந்தது. 250 nits ஸ்பீக் பிரைட்னஸ். ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது. இந்த லேப்போட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது லோயர் மிட்ரேஞ்ச் லேப்டாப். ஸோ டே டு டே டாஸ்க் லைக் வெப் ப்ரௌசிங், வாட்சிங் வீடியோஸ் அண்ட் யூடியூப் எல்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 16 GB RAM இருக்கனால மல்டி டாஸ்கிங்கு பெட்டராக இருந்தது. இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இன்டெல் ஐரிஸ் Xe சிப்செட் கொடுத்துருக்காங்க. தெர்மல்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆனிச்சு. 4K வீடியோ ரெண்டரிங் பண்ணும்போது ஹீட் கூடுச்சு. சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் லேக் ஆனிச்சு. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருந்தது. மாடரேட் லைட் ஆக்டிவிட்டீஸ் லைக் வெப் ப்ரௌசிங், வாட்சிங் வீடியோஸ், ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் லெவல் 50ல் மெயின்டைன் பண்ணும்போது சிங்கிள் சார்ஜில் 9.5 hours தாங்குது. அதுவே ஹெவி யூசேஜ் லைக் கேமிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் 2 hours தான் தாக்கு பிடிச்சது. ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பேசிக் லெவல் லேப்டாப்ஸினுடைய ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த லேப்போட ஸ்பீக்கர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ப்ரைஸிங்னு பார்த்தா நியர்லி 70K வருது. சாலிட் அண்ட் ஸ்லிம்மான பில்ட், இன்டெல் i7 ப்ராசஸர், 16 GB RAM, 512 GB NVMe SSD, ஓவரால் குட் கான்ஃபிகரேஷன் வித் HP பிராண்ட் வேல்யூக்கு பெர்ஃபெக்டான செலெக்ஷன். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட போனாலும் பரவாயில்ல. இதை விட பெட்டரான பில்ட் குவாலிட்டி, நல்ல பேட்டரி பேக்கப், கீபோர்ட் பேக்லைட் வித் குட் இன்டர்னல் கான்ஃபிகரேஷன்ஸோட உள்ள ப்ரீமியம் லேப்டாப்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கான தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.